இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நம்மளும் காதல் பண்ணால் இப்படி தாண்டா பண்ணணும். காதலா இன்னொரு கோணத்தில் சொல்ல போகுதுன்னு வைங்களேன். எப்படி வேணாலும் பண்ணலாம் காதல்னு ஒரு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைடா அது காதல். ஒரு காதல் இப்படி தாண்டா இருக்கணும். இந்த மாதிரி தான் நாமளும் பண்ணணுங்கிற ஒரு உணர்வை, ஒரு ஃபீல் குட்டை அப்படி கடத்திட்டு போகிறதுக்கான ஒரு கதை தான் அந்த மயிலாஞ்சி. இதுதான் லவ் அப்படின்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்கள் என்ன சார் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? சரண்டர் தான். பிடிச்ச ஒருத்தர்கிட்ட நம்ம முழுசாக நம்மளை ஒப்படைக்கிறதோ, அது ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து காதல். சரி தவறுகளை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அக்செப்ட் பண்ணி சரண்டர் ஆகிடணும். ஆமாம், அங்கே தான் அதுதான் லாங் ஸ்டாண்டிங் லவ்வுக்கு வந்து இதுவாக இருக்கும். பாட்டு ஹிட்டுங்கிறத தாண்டி உணர்வை வந்து மியூசிக்காலேயே கடத்துவார். ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும், அங்கே டயலாக்ஸ் இருக்காது. பட் அந்த இசை மட்டும் அவர் பேசிட்டு போயிடும் அந்த கதையை. முதல் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் இளையராஜா சார் விளையாடிட்டார் சார். என் ஜெனரேஷன், என் ஒய்ஃப், அது வேற. இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இளையராஜா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? அவர் வந்து எல்லா தரப்பு படங்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய, அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கக்கூடியது தான். விசாரணை மாதிரியான படங்கள், வடச்சண்டை மாதிரியான படங்கள்லாம் வந்து அது வேறு விதமான உண்மையை பேச முடியும். அது இது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அதுவும் ஒரு உண்மை. வேற ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அன்பு, வன்முறை ரெண்டுமே வந்து மனிதர்களை பிரிக்க முடியாது. அவ்வளவுதான். லொகேஷன்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. பார்க்கும்போது நம்மளும் அங்க இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு இடம் ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. நான் புக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ எங்கே ஒரு சேரு, ஒரு சாயா, ஒரு புஸ்தகம். இட் வாஸ் வெரி நைஸ். எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறோம், ஆனால் அது போய் ப்ராப்பராக ரீச் ஆகலையே. அந்த பெயின் புது படங்களே இந்த 10% கம்மியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக இருக்குது. வெளியே எங்கேயும் வேறு வேறு மொழிகளில் இது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. பழைய திரைப்படங்கள் ஹிட் படங்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட 1000 இருக்கும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது புதிய படங்கள் வராது, வாய்ப்பு இல்லாத போயிடும்ல. இந்த காதலை பற்றி எவ்வளவோ நெகட்டிவிட்டியாகவே நிறையா வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி ஆச்சு. இந்த பாசிட்டிவிட்டியை சொல்ல வேண்டிய ஒரு காதலில் வச்சுட்டு நெகட்டிவிட்டியாக போயிட்டு இருக்கேன்னு ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? அந்த பாசிட்டிவிட்டியை சொல்றதுக்கான கதை களம் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து மயிலாஞ்சி மூவி டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ட்ரைலர் அந்த பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. டைரக்டர் சைட்டை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அகெயின் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி நாங்கள் பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான இதுவாக இருந்திருக்கு? நிச்சயம் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம் தான். ஏன்னா அது சினிமா ஒரு கவித்துவமான ஃபிலிம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது நானே சொல்லக்கூடாது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் என்ன இருக்குது. ஏன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆடியன்ஸ் வந்து, ஏன்னா இப்போ வர்ற படங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் த்ரில்லர், ரொம்ப டார்க் ஃபில்மாக நிறையா வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஒரு அன்னைக்கு பூத்த ஒரு மலரை பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் தான் இந்த படம். அது நீங்கள் அது எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஒரு புதுசாக ஒரு ரோஸை பார்க்குற தோட்டத்தில் ஒரு பனித்துளியோடு பார்க்கும்போது அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்குதோ, நிச்சயம் இந்த மயிலாஞ்சி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இது பேசுகிறது ஒரு பெண்ணுடைய ஒரு ஆழ் மனசில் இருக்கக்கூடிய காதல்ங்கிற ஒரு நுட்பமான ஒரு உணர்வை பற்றி, அதில் ஏற்படக்கூடிய இசை, அதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ரசனையான பல விஷயங்களை இந்த படம் நிச்சயம் வந்து ஆடியன்ஸுக்கு கடத்தும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக சார். உங்களை வந்து நான் பார்க்கும் போதே எனக்கு அந்த சாங் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அந்த பொண்டாட்டி சாங் வந்து ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாட்டை வச்சு தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இப்போ மயிலாஞ்சியில் இன்னொரு அழகான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் சினிமாவில்? தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னோட கரியர் ஆரம்பித்ததே தமிழ் சினிமாவில் தான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தமிழ் சினிமா. ஒரு இடம் கொடுக்கறதுக்காகவும், ஒரு நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்கறதுக்காக, நல்ல டீம்ஸ் கொடுக்கறதுக்காகவும், அண்ட் பொண்டாட்டினியாக இருக்கட்டும், இப்போ இந்த இளையராஜா சாரோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும். ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் பிளெஸ்ட்னு சொல்லலாம். சின்ன விஷயங்கள் பார்க்கும் போதே க்யூட்டாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது? ஏன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்றப்ப அந்த கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஸ்க்ரீனில். உங்கள் 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டராகவே இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ லவ் தான் ஸ்பெஷல் இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டராகவே நாங்கள் 2 பேர் இருந்ததுனால வந்துட்டு கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. தென் அவங்களும் வந்துட்டு அந்த சாரு அந்த கேரக்டர் நேம் சாருவாக தான் இருந்தாங்க, நானும் அந்த சூர்யாவாக தான் இருந்தேன். ஸோ 2 பேருக்குள்ளே இன்னரில் என்ன இருக்குமோ, அந்த 2 கேரக்டருக்குள்ளே என்ன இருக்குமோ அதுதான் எங்கள் ஃபேஸில் இருந்தது. அதனால நீங்கள் சொல்கிற அந்த குட்டி மூமெண்ட்ஸ் அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். செட்டில் மெமரபிள் மூமெண்ட்னா, ஏன்னா ஸ்பாட்டே வந்து லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. பார்க்கும் போதே நம்மளும் அங்கே இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் எப்படி இருந்தது?
எனக்கு ஸ்பாட்டு மொத்தமாக நைஸாக தான், எங்கே இருந்த ஒரு டீ குடித்தாலும் ஒரு வியூ மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு இடம் ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. நான் புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எங்கே ஒரு சேரு, ஒரு சாயா, ஒரு புஸ்தகம். இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, இமேஜின் பண்ணும் போதே நல்லா இருக்கு. சார் ப்ரொடியூசர் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்றது தான். ஒரு ஃபீல் குட் படத்தை வந்து மற்ற லாங்குவேஜஸ்லனா நல்லா இருக்கேப்பா அப்படின்னு கொண்டாடுறோம். பட் தமிழ் சினிமா வரும்போது நல்லா இருந்தது அப்படின்ற அந்த ஒரு இதோடையே போயிடுது. ஸோ இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவா இருக்குது சார்? இல்லை, இந்த மாதிரி படங்களையும் நம்ம தமிழ் என்றைக்குமே ஜெயிக்க வச்சுட்டு தான் இருக்குது. ஒரு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம அப்படி ஒரு பிம்பம் ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறந்த அழகான அழகியலான படங்கள்லாம் நிறைய மிகப்பெரிய வெற்றி படம்லாம் இன்றைக்கும் அது இருக்குது. அந்த வகையில் மயிலாஞ்சியோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, மயிலாஞ்சி எல்லாம் காதல் வந்து இது சினிமா தோணுன தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து காதல் படம் ஓடிட்டே இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அப்படி ரஜினி சார், கமல்ஹாசன் சார், அஜித், விஜய், எவ்ரிதிங் காதல் சொல்லப்படாத படங்கள் இல்லை இன்ஃபேக்ட். ஆனால் இது என்ன மயிலாஞ்சி அப்படின்னா, காதலா இன்னொரு கோணத்தில் சொல்ல போகுதுன்னு வைங்களேன். இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நம்மளும் காதல் பண்ணால் இப்படி தாண்டா பண்ணணும், ஓகே எப்படி வேணாலும் பண்ணலாம் காதல்னு ஒரு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைடா, அது காதல், ஒரு காதல் இப்படி தாண்டா இருக்கணும், இந்த மாதிரி தான் நாமளும் பண்ணணுங்கிற ஒரு உணர்வை, ஒரு ஃபீல் குட்டை அப்படி கடத்திட்டு போகிறதுக்கான ஒரு கதை தான் அந்த மயிலாஞ்சி. அப்படி தான் வரணும்னு நினச்சோம், அப்படி தான் வந்திருக்குது. அது ஆக்சுவலாக அழகாக சொன்னீங்க சார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ் அப்படின்னா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக மாறி இருக்கு. ஸோ அது இந்த படம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ், இதுதான்டா லவ் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ஷோ போட்டோம். அதில் இப்போ இருக்கிற பசங்க ஒரு 50 பேரை வந்து படம் காமிச்சோம். 50 பேருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ இருக்கிற பசங்களுக்கு இது பிடிக்காதுன்னு நினச்சோம். பட் அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனால் இப்போ இருக்கிற இந்த பசங்களுக்குலாம் ஆமாம் இல்லை, இப்படிலாம் லவ் இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம், இதுதான் எங்களுக்கு தேவை, இதுதான் நாங்கள் பார்க்காதது, எங்களுக்கு கிடைக்காது, இதை தான் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பசங்க தான் இந்த மாதிரி படங்களை அதிகமாக லைக் பண்ணுறாங்க. கரெக்டான டேட்டா தான் வருதுன்னு சீரியஸ்லி. ஆமாம். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கான படம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அழகான அந்த லவ் ஸ்டோரிஸை மிஸ் பண்ணுறோம், அந்த ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் லவ் அப்படின்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணோன்னா நீங்கள் என்ன சார் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? சரண்டர் தான். லவ் இஸ் ஒருத்தர்கிட்ட யாரும் நமக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட நம்ம முழுசாக நம்மளை ஒப்படைக்கிறதும், அது ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து காதல். அதுக்கு உண்மையாக இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதும், நம்ம சரண்டராக இருக்கிறது, அவங்களோட சரி தவறுகளை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அக்செப்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், நிறைய எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அக்செப்ட் பண்ணிட்டு முழுசாக அவங்களுக்கு, அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் காதல். அக்செப்ட் பண்ணி சரண்டர் ஆகிடணும். ஆமாம், அது அங்கே தான் அதுதான் லாங் ஸ்டாண்டிங் லவ்வுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஓகே, வெற்றிமாறன் சார்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா ஒரு லவ் இவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு விஷயம் வந்து இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. நாங்கள் எல்லாம் பாலமந்திரா ஸ்கூல் தானே, அங்கேருந்து நான் வரணும் போது அது இதெல்லாம் வந்து நான் அவருக்கு இது புதுசு இல்லை இருக்கு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து வெவ்வேறு இது, ஒரு பாலா, வெற்றிமாறன் அவங்க ஒரு டேஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ராம் வந்து ஒரு இது இருக்காரு, சீன ராமசாமி டிஃப்ரெண்ட்டு. இப்போ நாங்கள் எல்லாமே வந்து இப்போது வேறு ரெஸ்பெக்ட்ஸ் தான். அவருடைய ஒரு மரத்துலேருந்து ஒரு வெவ்வேறு விதமான ஒரு கூட்டிலேருந்து பறவைகள் வர்ற மாதிரி வெவ்வேறு திசைக்கு போகக்கூடிய பறவைகள், அது ஒரே மரம் தான், நாங்கள் ஒரே கூடு தான் வந்து. இது என்னுடைய ஜானர் வேறு கம்ப்ளீட்டாக வந்து, அதுவும் அவருக்கு பிடிக்கும். அவர் எல்லாமே அவர் வந்து எல்லா தரப்பு படங்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய, அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கக்கூடியது தான். பட் ஆனால் ஆக்சிடெண்ட்டாக அவருக்கு வந்து அவருக்கு இன்னும் சிறப்பாக வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் இதை சொல்கிறதுக்கு இல்லை. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ஒரு உண்மையை வந்து வயலன்ஸ் மூலமாக வந்து, அல்லது வந்து ஒரு யதார்த்தமான மூலமாக வந்து வேறு ஒரு உண்மையை காட்டக்கூடிய, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இருட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து திட்டமிட்டு விசாரணை மாதிரியான படங்கள், வடச்சென்னை மாதிரியான படங்கள்லாம் வந்து அது வேறு விதமான உண்மையை பேச முடியும். அது இது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி அதுவும் ஒரு உண்மை. அதே மாதிரி அது வேறு ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், அன்பு வன்முறை ரெண்டுமே வந்து மனித பிரிக்க முடியாது. அவ்வளோதான். ஏன்னா பாலுமேந்திரா 2 பண்ணியிருக்காரு, 3 பணியும் பண்ணியிருக்காரு, அவர் 3ஆம் பணியும் பண்ணியிருக்காரு. நான் 3ஆம் பணியில் போய் அவர் 3 பணி ஹிஸ்ட்ரியில் பண்ணுறாரு. ஓகே, இந்த அழகாக இருக்குது சார் இதை பார்க்கும்போது. இந்த 2 விஷயம் வந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப அழகான படைப்புகள் வர்றது அப்படின்னு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில படங்கள் சின்ன படங்களாக இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் வந்து அந்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வந்து இட்டு கொடுத்துருந்தேன். மயிலாஞ்சி படம் இன்னும் மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு போய் சேரணுன்ற அந்த ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்கா? ஒரு இண்டஸ்ட்ரியை உயிர்ப்புள்ளதாக இருக்கிறது வந்து இந்த சின்ன பட்ஜெட் புதிய திரைப்படங்கள் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன படங்கள் வந்து சர்வைவல் ஆகிறதுக்கான, மக்கள்கிட்ட கொண்டு போய் போகிறதுக்கான இது மாதிரி இந்த ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் இது மாதிரி வரிசையாக 1-2 வந்த பரவாயில்ல, வரிசையாக ஒரு 5-6 படங்கள் ஒரே நேரத்தில் அடிக்கும்போது சின்ன இப்போ புது படங்களே இந்த இன்றைக்கு 10% கம்மியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக இருக்குது.
இது வந்து கவுன்சில் வந்து இது முடிவெடுத்து சிறிய தயாரிப்பாளரை வாழ வைக்கிறோம். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ. வெளியே எங்கேயும் வேறு மொழிகளில் இது கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இல்லைன்னா வருங்காலத்தில் வந்து புதிய திரைப்படங்களே வர முடியாமல், ஏன்னா எல்லாருமே பழைய திரைப்படங்கள் ஹிட்டு படங்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட 1000 கணக்கு இருக்கும். 1000 கணக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது புதிய படங்கள் வராத வாய்ப்பு இல்லாத போய்டும்ல. ஏன்னா பெரிய நடிகர்கள் வரும்போது சின்ன படங்களுக்கு ஏறி கிடைக்கும். அது ரொம்ப ரேராக சில ஸ்பேஸ் தான் கிடைக்குது. அது மாதிரி இந்த ரேராக இந்த ஸ்பேஸ் ஒரு சிறிய படங்கள் கிடைக்கும் போது அதையும் வந்து ஒரு இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப வேதனையான விஷயம் தான். அது நான் யாரையும் கூட சொல்ல, பட் இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மாறணும். இது வந்து சரி கிடையாதுன்றது நான் உண்மையாக ஒரு இயக்குனராக ஒரு எழுத்தாளராக நான் வந்து நிச்சயம் இதை வந்து இந்த சமூகத்துக்கு தெரிவிக்க வந்து கடன்பட்டு இது கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இதை கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது வழி செய்யணும். இந்த பேசும்போதே அந்த ஒரு பெயின் தெரியுது சார். ஏன்னா எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறோம், ஆனால் அது போய் ப்ராப்பராக ரீச் ஆகலையே அந்த பெயின். ஏற்கனவே வெற்றியாகி அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் ஈட்டிட்டாங்க. அவங்க வந்து திரும்ப வந்து அவங்க புதுசாக வெற்றி அடையக்கூடிய வர்றவங்க மேலே வந்து அவங்க வந்து திரும்ப மறைக்கிறது வந்து அது என்ன இருக்கலாம். நான் சொல்கிறேன், இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு. அந்த காலத்தில் படங்கள் வரும், பழைய படங்களை திரும்ப போடுவாங்க, கேப் வரும்போது போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து புதிய படங்களே வராத அளவுக்கு ஒரு 5-6 படங்கள் தான் கேப்ல வருது அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு. அது ரொம்ப வேதனையான விஷயம் தான். தயாரிப்பாளர்கள் வந்து எவ்வளோ இப்போ நடிகர்களுக்கு வாய்ப்பு அளித்தோம், ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு விநியோகஸ்தர்களுக்கு இது வந்து எவ்வளோ பெரிய சங்கடத்தை தருன்றது வந்து எல்லாரும் உணரணும். ஆஸ் அ ப்ரொடியூசராக எப்படி சார் இந்த ஒரு இஷ்யூவை நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. இதை நான் இஷ்யூவான விஷயத்தில் கருத்து சொல்கிறத விட பொருளாதாரத்தை தாண்டிய ஒரு படைப்பாக மயிலாஞ்சி இந்த சொசைட்டியில் வந்து ஒரு மெசேஜை நம்ம தலைமுறை கொண்டு போய் சேர்க்க போகுது. என் பார்வையில் என் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் அதான் முதல்ல பிரதானமாக இருக்குது. ஹானஸ்டாக ஒன்று சொல்லணும்னா ஏதோ ஒன்று நான் அந்த சொசைட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த காதலை பற்றி எவ்வளவோ நெகட்டிவிட்டியாகவே நிறையா வந்துக்கிட்டே இருக்குதே, அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலாக இந்த பாசிட்டிவிட்டியை சொல்ல வேண்டிய ஒரு காதலில் வச்சுட்டு நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கேன்னு ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா. அந்த பாசிட்டிவிட்டியை சொல்கிறதுக்கான கதை களம் தான் இந்த மயிலாஞ்சி. அப்போ இந்த மயிலாஞ்சிங்கிற ஒரு படைப்பு என் சொசைட்டியில் போய் காதலை விட இன்னொரு முக்கியமான உண்மையான மேன்மையான பரிணாமம், அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி. அதை சொல்லுதுங்கிறதுக்காக மட்டுமே நான் இந்த படம் எடுத்ததுனாடி ஆக்சுவலாக இது இன்னொரு பார்ட். அது பிஸ்னஸ்ஸு, பொருளாதாரம், இதெல்லாம் அது எனக்கு நான் ரொம்ப பெருசாக நான் கவனிக்கலை. ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிருக்கு. இந்த சொசைட்டியில் என்னுடைய கடமை, எனக்கு பணம் இருக்குது, அதை வந்து கொடுத்துருக்குறோம். கருத்து போய் சேரட்டும் என் குழந்தைகளுக்கு, அவ்வளோதானே. பட் எனக்கு தெரியல இந்த இஷ்யூஸை பற்றி நான் பர்சனலாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எத்தனை ப்ரொடியூசர் இப்படி இருக்காங்கன்னு தெரியல சார். ஆக்சுவலி சொல்லணும்னா நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் இங்கே நிறைய பேர் அது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன பட்ஜெட் படம், சின்ன படங்கள், சின்ன ஹீரோஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஆமாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு கடந்து போயிடுறோம். பட் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும் அப்படின்றது. இதில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்ன தான் நிறைய பேர் என்ன வேணால் சொல்லட்டும், இப்போ எவ்வளோ மியூசிக்ஸ் வந்தாலும் இளையராஜா சாரோட மியூசிக்கில் வந்து நான் ஃப்ரேமில் வந்துட்டா ஐ வில் பி ஹாப்பி, லைக் அவ்வளோதான் எனக்கு போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நடந்திருக்குல்ல. ஸோ ஆமாம், இது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கும்ல, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த ஆசை இருக்கும். அது எனக்கு இந்த படத்தில் நடந்தது. அதுவும் அவர் பாடின பாட்டுக்கு நான் லிப்சிங் பண்ணதெல்லாம் வந்துட்டு இது மிகப்பெரிய அவரோட லிரிக்ஸ். எஸ், அவரோட லிரிக்கு அவர் பாடினது, அதுக்கு நான் லிப்சிங் பண்ணதெல்லாம் இது பெரிய பிளெஸிங். இது எனக்கு செகண்ட் டைம் கூட கிடைச்சது. கிளாப்ல கூட இளையராஜா சார் தான் மியூசிக் கொடுத்தாங்க. செகண்ட் டைம், ஐ ஹோப் ஃபார் a third time also. Okay, we also hope. Yes. இளையராஜா சாரோட பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வரியில் சொல்லலாம். ஒரே வரி தான். நான் above 50 என் ஜெனரேஷன்ஸ், தம்பி ஹீரோ, எனக்கு என் பையன் வயசுக்கு. ஸோ இந்த ஜெனரேஷன்ஸ் வேறு, என் ஜெனரேஷன்ஸ் வேறு. இப்போ நாங்களாம் இளையராஜா சாரை ஸ்லாகிக்கிறது என்பது வேறு. இவர் ஜெனரேஷன்ஸ் சோ கால்டு இப்போ சொல்கிறீங்க இல்லையா, அந்த யங் ஜெனரேஷன்ஸு, அந்த பேர் என்னமோ சொல்கிறீங்களே, அந்த பேர் அது புதுசாக இருக்குது. அந்த பேர் நிறையா காயின் பண்ணுறோம்ல, அது இல்லை. இது சிறப்பே இதுதாங்க. படம் பார்க்குறாரு தம்பி ஹீரோ ஸ்ரீராம், படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் முடிச்சுட்டு முதல் வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணுறேன். படம் பார்த்து அடுத்த நிமிஷம் வெளில வந்து ஒரு ஃபோன் பண்ணுறது, சார் இளையராஜா சார் ஏதோ செய்கிறார் சார், நம்ம ஜெயிச்சிட்டோம் சார். அப்படிதான் ஜெயிச்சிட்டோம் சார் சொன்ன வார்த்தை அப்படி, நம்ம ஜெயிச்சிட்டோம் சார். அதுவரை கொஞ்சம் ஒரு பதட்டத்திலே இருந்தது அந்த படம். இதுதான் இளையராஜா சாருடைய இசை, இதுக்கு மேலே இளையராஜா சார் இசை சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்டே கிடையாது. பல படங்களில் மியூசிக்கால் மட்டும் நம்ம பாட்டு ஹிட்டுங்கிறத தாண்டி உணர்வை வந்து மியூசிக்காலேயே கடத்துவார். ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும், அங்கே டயலாக்ஸ் இருக்காது,
பட் அந்த இசை மட்டும் அவர் பேசிட்டு போயிடும் அந்த கதையை. அதெல்லாம் நம்ம படத்தில் அங்கங்கே பிச்சு எரிஞ்சிருக்காரு சார். அவர் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை, முதல் சீனில் ஆரம்பித்து கடைசி சீன் வரைக்கும் இளையராஜா சார் விளையாடிட்டார் சார். ஓகே. என்னுடைய சந்தோஷமே எங்கே வந்து செஞ்சேன்னா நம்பிக்கை. என் ஜெனரேஷன், என் ஒய்ஃப் அது வேற, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இளையராஜா. கண்டிப்பாக அந்த மேஜிக்கை வந்து எங்கள் மயிலாஞ்சில் அவர் பண்ணியிருக்காருங்க. நிச்சயமாக அவர் இளையராஜாவோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி உண்டு, மேஜிக் பண்ணுவார். சைலண்ட்டாக இருக்கிற படம் இளையராஜா மியூசிக் வந்து படம் வந்து பார்த்தா பயங்கர ஹிட் ஆகும். நாங்கள் நம்புகிறோம் இந்த கதை, திரைக்கதை, வசனம், கண்டென்ட்டு, நல்ல நடிப்பு எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க நடிக்கலை, ஆக்சுவலாக வாழ்ந்துட்டாங்க அந்த கேரக்டராக. அதையெல்லாம் தாண்டி இளையராஜா சாருடைய மேஜிக், செலியன் சாருடைய பிரமாதமான விஷுவல்ஸ், டாப் கிளாஸ் விஷுவல்ஸ், ஒரு முழு நீள அழகான விஷுவல்ஸ், பின்னாடி இளையராஜா சாரோட பிஜிஎம், இங்க ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றப்ப முடிஞ்சிச்சாங்க. அவ்வளவுதான் ஃபிளாட். இதை நம்ம ஜெனரேஷன், சோ கால்டு இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் இருக்காங்களா, அவங்க புதிதாக படம் முழுக்க பார்க்க போகிறாங்க. சில பாட்டில் மட்டுமே விஷுவல்ஸ் வரும், ஆனால் இங்கே படம் முழுக்குமே விஷுவல்ஸு. ஸ்ரீகர் பிரசாத் சாருடைய எடிட்டிங் பார்த்திங்கன்னா அந்த கோர்வைங்கிறது அது தெரியுது. அதில் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அனைத்துமே மயிலாஞ்சி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.